பிஜேபிங்கிற ஒரு ஃபேக்டர் அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே திமுக கூட்டணியை ஆதரிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை, ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை, குபேந்திரன் சார் இவ்வளோ விஷயத்தை அடுக்குனாலும் அதை எதிர்க்கட்சிகள் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்கிற ஒரு பார்வை, இது மூணு பத்தின உங்க பார்வை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம இல்ல. லக்ஷ்மணன் சொல்றது போல தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா இல்லையான்னு தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்பவே நீங்க கிரவுண்ட்ல போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது நான் சொல்றது அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் கிடையாது. கீழே இருக்க மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இல்ல அதுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க எந்த பகுதியில போனாலும் அதிருப்தி தீவிரமா இருக்கு. ரொம்ப அதிக அளவுல. நீங்க அதாவது ஒரு சாக்கடைக்கு குழி தோண்டிட்டு போறாங்க. 4 மாசம் 5 மாசம் அந்த பகுதியில அந்த வேலையை நடக்கிறது கிடையாது. காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும். அதிகார வர்க்கமும் சரி, எல்லாமே எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலும் இது குற்றச்சாட்டா சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனா இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சின்ன சின்ன கரப்ஷன்ஸ் இருக்குன்றது மக்கள் மத்தியில ரொம்ப அதிக அளவுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனா எதிரில யார் இருக்காங்க? அததான் அந்த ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். எதிரில யார் இருக்காங்கன்னு வரும்போது யாருமே இல்ல. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு யாருமே இல்ல அப்படின்ற போது, சரி இவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வரும். இன்னொன்னு ஆசிரியர்கள் மத்தியிலையும் இல்ல பாஜக கூட்டணியே ஆதரிக்கலாங்கிற எண்ணம் வருமா? அந்த அளவுக்கு இந்த ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. சரி இவங்க தவறுதான் செஞ்சிருக்காங்க. ஆனா எதிரில யார் இருக்காங்க? யாருமே இல்ல. அப்போசிஷன் ஸ்கேட்டர்டா இருக்கும்போது என்ன வழி? இது ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணம் தான் மக்களுக்கு வரும்.